தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14, 15 ஆகிய இரு வசனங்களை வாசித்து கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச போகிற வார்த்தையை கேட்க போகிறோம். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதையே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அருமையான இரு வசனங்களை இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தினாலே நம்ம கேட்கக்கூடிய நம்முடைய தேவைகளை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு நிறைவேற்றுகிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அநேக நேரங்களில் ஆண்டவர் நமக்கு செவி கொடுப்பாரா, ஆண்டவரிடத்தில் கேட்கிற எல்லாம் நமக்கு கிடைக்குமா, ஆண்டவர் எல்லாருடைய ஜெபத்துக்கும் பதில் கொடுப்பாரா, இப்படிப்பட்ட பலவிதமான கேள்விகள் பலருடைய வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்கிறதை பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கறதுல அவர் கேட்பாரா கேட்க மாட்டாராங்கிற அந்த சந்தேகம் எதனால் இன்றைக்கி நம்முடைய இருதயத்தில் உண்டாகிறது? பல நேரங்களில் நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களுடைய ஜெபம் அல்லது நீங்கள் ஆண்டவர் கடவுள்கிட்ட கேட்கக்கூடிய விஷயங்களை தேவன் உங்களுக்கு கொடுப்பார் என்கிற அந்த நிச்சயமே இழந்து போகிற விதத்தில் சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலங்களில் நடந்திருக்கலாம். அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்ததுனால உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் என்ன இருக்கிறது? ஆண்டவர் என் ஜெபத்தை எல்லா ஜெபத்தையும் கேட்க மாட்டார், நான் கேட்கிறவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எனக்கு தருவாரா என்கிற ஒரு சந்தேகமான எண்ணம் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிறது. ஏன் ஆண்டவர் எல்லாவற்றையும் கேட்காம சில காரியங்களை மாத்திரம் கேட்கிறார்? ஆண்டவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் அறிந்தவர் தானே, நமக்கு இப்படி ஒரு தேவை உண்டு என்பதை அவர் முன்கூட்டியே தெரிந்திருக்கிறவர் தானே. பிறகு ஏன் ஆண்டவர் நமக்கு நம்முடைய ஜெபங்களுக்கு அல்லது நாம் கேட்கிற காரியங்களை ஏன் கடவுள் நமக்கு நிறைவேற்றாமல் இருக்கிறார்? இதை குறித்து தான் இன்றைக்கி நம்ம பல காரியங்களை பார்க்க போகிறோம். வாசித்து கேட்ட அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கும் தைரியமாக இருக்கிறது. நமக்கு ஒரு பெரிய தைரியம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் ஏராளம் தேவைகளோடு கூட நம்ம இருக்கிறோம். பல நேரங்களில் நம்ம தேவைகள் நம்மளை பயங்கரமாக அழுத்தும் பொழுது இந்த தேவைகளை நம்ம எப்படி நிறைவேற்ற போகிறோம் அல்லது இந்த தேவைகள் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்கிற பல விதமான குழப்பங்கள் நமக்குள்ளே இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய தேவன் அழகாக சொல்கிறார், நாம் எதை அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்பதை அவரை பற்றி கொண்டிருக்கிற நம்பிக்கை. சித்தத்தின்படி கேட்டால் என்ன கேட்டாலும் கொடுப்பாரா அப்படின்னு நம்ம வேதத்தில் ஆராய்ந்து பார்த்தா என்ன கேட்டாலும் கொடுக்க மாட்டார். அவருடைய சித்தத்தின்படி
அவர் எதை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று அவருடைய மனதில் ஒரு சித்தம் இருக்கிறது. இதை நமக்கு கொடுக்கணும், இதை நமக்கு கொடுக்கக்கூடாது, இதை கொடுத்தால் நமக்கு அனுக்கிரகமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், இதை கொடுத்தால் நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்காது என்பதை தேவன் அறிந்திருக்கிறதுனால ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் தேவன் எதை செய்ய வேண்டும் என்று ஒரு சித்தம் என்கிற ஒன்றை அவர் வகுத்து வச்சிருக்கிறார். அப்போ நம்மளே என்ன செய்யணும்னா, எதை கேட்டாலும் அவருடைய சித்தத்தை அறிந்து கேட்டால் அந்த சித்தத்தின்படியாகவே நம்முடைய தேவன் நமக்கு கண்டிப்பாக பதில் அளிக்கிறார். அதுவே நமக்கு இருக்கிற தைரியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் யாக்கோபுக்கு எழுதின நிருபத்திலே வாசிக்கும்போது நம்ம தேவனிடத்தில் கேட்கிற அந்த காரியங்களுக்கு தேவன் எப்படிப்பட்ட விதத்தில் பதில் கொடுக்கிறார் என்பதை நம்ம பார்க்கணும்னா, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவரிடத்தில் சில காரியங்களை கேட்கும்போது அந்த கேட்கிற காரியம் ஆண்டவர் நமக்கு ஏன் நிறைவேற்றாமல் இருக்கிறார் என்பதை குறித்த ஒரு வேத வசனத்தை தான் இந்த இடத்துல நம்ம இப்போ பார்த்தோம். பல நேரங்களில் நமக்கு தேவன் நமக்கு கொடுப்பாரா, தேவன் இதை தருவாரா அல்லது நிறைவேற்றுவாரா என்கிற ஒரு சந்தேகத்தோடு கூட சில நேரங்களில் நம்ம கேட்கறதுனால தேவன் என்ன செய்கிறார் என்றால், நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடாமல் போகிறார். நம்ம ஆண்டவர் கொடுக்கிறவர், அவரிடத்தில் கேட்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய சித்தத்தின்படி கேட்கும்போது சந்தேகப்படாமல் நீங்கள் கேட்டு பாருங்க. தேவன் எனக்கு தருவார் என்கிற அந்த மன உறுதியோடு, அந்த தைரியத்தோடு, கர்த்தர் எனக்கு இதை தர வல்லவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார் என்கிற அந்த மன உறுதியோடு கூட நம்ம தேவனிடத்தில் கேட்கும் பொழுதே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிறார். பலருடைய வாழ்க்கை இன்றைக்கி எப்படி இருக்கிறது என்றால், காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலினுடைய அலைக்கு ஒப்பாக இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, சந்தேகம். ஒரு நேரத்தில் ஆண்டவர் கொடுப்பாருங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது, அடுத்த நேரத்திலேயே கொடுப்பாரா அப்படிங்கிற சந்தேகமும் வருகிறது. இது காற்றில் அலைபடுகிற ஒரு அலைக்கு சமமாக ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி ஒரு மனுஷன் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்ன செய்வான், ஆண்டவரிடத்திலிருந்து எதையாகிலும் பெறலாம் என்று நினையாது இருப்பானாக. அப்படிப்பட்ட மனிதர்கள் தேவனிடத்திலிருந்து எதையும் பெறமாட்டார்கள் என்பதை ஆண்டவர் ரொம்ப உறுதியாக சொல்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகத்திலே வாசித்து பார்க்கும்போது ஆண்டவராகிய தேவன் நமக்கு பதில் கொடுக்கிறதை குறித்து அழகாக 31ஆம் சங்கீதம் 22வது வசனத்தை வாசிக்கும்போது அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது, உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மன கிளேசத்திலே சொன்னேன். ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிடும்போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர். சங்கீதக்காரர் சொல்கிறாரு, நான் கூப்பிடும்போது ஆண்டவர் கேட்கிறார். பைபிளில் நீங்கள் படிச்சிங்கன்னா ஆண்டவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கு முதற்கொண்டு அவர் பதில் கொடுக்கிறார். பூமியில் எத்தனை ஜீவராசிகள் இருக்கிறது, இந்த பூமியில் காண்கிற சகல படைப்புகளை நீங்கள் உற்று கவனித்து பாருங்கள். அந்த படைப்புகள் எல்லாம் தேவனை நோக்கி கூப்பிடும்போது அவைகளுக்கெல்லாம் உணவளிக்கிற தேவன், அவைகளுடைய கூப்பிடுதலையெல்லாம் கவனிக்கிற தேவன். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கூப்பிடும்போது விண்ணப்பத்தை கேளாமல் இருப்பாரா? இங்கே ஒரு மனுஷன் தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, என் மனக்லேசத்தில் நான் சொன்னேன், உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நம்ம சிலர் நம்முடைய மனக்லேசத்தில் அநேக காரியங்களை சொல்லியிருந்தாலும்
உம்மை நோக்கி நான் கூப்பிடும்போது என் விண்ணப்பத்தின் சத்தத்தை நீர் கேட்டீர். பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கிறது, பல போராட்டங்கள் இருக்கிறது. அதன் நடுவிலையும் ஒரு கலக்கமான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் கூட தேவனை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நிச்சயமாகவே பதில் கொடுக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் சங்கீதம் 34:17 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீதிமான் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறாராம். ஒரு மனுஷன் தேவனை நோக்கி கூப்பிடும்போது அந்த மனிதனுடைய கூப்பிடுதலுக்கு தேவன் பதில் கொடுக்க வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் கூப்பிடும் பொழுது தான் ஆண்டவர் கேட்க. அப்படின்னா பாவிகளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா? இல்லவே இல்லை. வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவர் பாவிகளுடைய ஜெபத்தை கேட்பதே இல்லை. பாவிகளுடைய ஜெபத்திற்கு ஒரு நாளும் பதில் வரவே வராது. அப்போ யாருடைய ஜெபம் கடவுளிடத்தில் போய் சேருகிறது? யார் கூப்பிடும்போது கர்த்தர் பதில் கொடுக்கிறார்? நீதிமான் கூப்பிடும்போது. நீதிமான்னா யார்? நாம் நம்முடைய சொந்த கிரியையினால் நீதிமானாக நினைத்துக்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள், அப்படிப்பட்டவங்கள் அல்ல. இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு மனுஷன், இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே கழுகல் பெற்ற ஒரு மனுஷன், இயேசுவினால் நீதிமான் என்று அறிவிக்கப்பட்ட ஒரு மனுஷன் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த நீதிமானுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இன்னும் பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டு எத்தனை முறை தேவனை நோக்கி மன்றாடினாலும் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கண்டிப்பாக வரவே வராது. அவர் பாவிகளுடைய ஜெபத்தை கேளார். அவருடைய சமூகத்தில் வந்து விண்ணப்பம் பண்ணி என்னுடைய ஜெபத்தை கேளும் என்று ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணும்போது தன்னுடைய வாழ்க்கையில் அவன் தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து அந்த பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பும் போது அந்த மனிதனுடைய ஜெபத்திற்கு ஆண்டவராகிய தேவன் மகிமையான பதிலை கொடுக்கிறார். இன்றைக்கி நீங்கள் மனம் திரும்பி உங்கள் பாவ வழிகளை விட்டு நான் ஆண்டவருக்கு பிள்ளையாக வாழ விரும்புகிறேன்னு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள், உங்கள் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தருவார். உங்கள் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்பார். நீங்கள் கூப்பிடும்போது அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். இன்னும் நீங்கள் சங்கீதத்தில் 69ஆம் சங்கீதம் 33வது வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், தம்முடையவர்களை அவர் புறக்கணி. எளியவர்களின் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அருமையானவர்களே, நீங்கள் ஏழ்மையில் இருந்தாலும் உங்கள் ஜெபம் கேட்கப்படுங்கிறது ஒரு உறுதி. நமக்கு அது ஒரு உறுதி. நாம் எதை கேட்டாலும் அவருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கும் தைரியம் என்று நம்ம யோவானில் 1 படித்தோம் அல்லவா, 1 யோவானில். அப்போ நமக்கு என்ன தைரியம்? ஒரு எளிய மனுஷன் போய் கூப்பிட்டாலும் கேட்குறேங்கிறாரு. ஒரு எளிய மனுஷன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி அவன் இயேசுவின் இரத்தத்தினால் கழுகப்பட்டவனாக ஒரு எளிய முறையில் எளியவன் போய் கேட்டாலும் பதில் கொடுப்பார். இன்றைக்கி அநேக எளியவர்களுடைய கூக்குரலுக்கெல்லாம் நிறைய பேர் செவி கொடுக்கிறதே கிடையாது. ஒரு ஏழை வந்து ஒரு வீட்டு முன்னால் நின்று எனக்கு உதவுங்கள் என்று கேட்டால் அந்த மனிதர்களெல்லாம் புறக்கணிக்கிற ஒரு உலகம். ஆனால் இயேசு அப்படி அல்ல, தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. எளியவரின் விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் கட்டாயமாக செவி கொடுக்கிறார். இதுதான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய தைரியம். உங்கள் கூக்குரலுக்கு யாரும் சொந்த பந்தங்கள், நண்பர்கள், உற்றவர்கள் யாருமே செவி கொடுக்காமல் உங்களை புறக்கணிச்சுக்கிட்டே வராங்களா? உங்கள் தேவைகளை உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு யாருமே உலகத்தில் இல்லையா? நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இயேசு கிறிஸ்து எளியவர்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார் என்கிறது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை, பெரிய ஒரு சந்தோஷமான காரியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் படிச்சீங்கன்னா எரேமியா தீர்க்கதரிசனம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். யாருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறாரு தெரியுமா? நீதிமானாக இருக்கிற ஒரு மனுஷன், பாவத்தை இயேசுவின் இரத்தத்தினால் கழுகப்பட்ட ஒரு மனுஷன், அவர் எளிய ஒரு மனுஷன். இன்னும் மாத்திரமல்ல, கர்த்தரை தொழுது கொண்டு அவரை நோக்கி கூப்பிடும்போது அவங்களுடைய விண்ணப்பத்திற்கு ஜெபத்திற்கு ஆண்டவர் அவங்க கூப்பிடுதலுக்கு செவி சாய்க்கிறாராம். கர்த்தரை தொழுது கொள்ளணும். அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு தேவைக்காக மாத்திரம் ஆண்டவரை வச்சிருக்கிறாங்க. ஒரு வியாதி வந்தால் உடனே சர்ச்சுக்கு ஓடுவாங்க, ஒரு பண பிரச்சனை வந்தால் உடனே சர்ச்சுக்கு ஓடுவாங்க, ஏதாவது தேவை வந்தால் மாத்திரம். அப்படி நான் ஊழிய பாதையில் பல மக்களை எப்படிப்பட்டவங்களை பார்க்குறோம். அவங்களுக்கு எல்லாம் நிறைவாக இருக்கும்போது, அவங்க தேவைகள்லாம் சந்திக்கப்பட்டு அவங்க நல்லா இருக்கும்போது அவங்க கர்த்தரை தேட மாட்டாங்க. ஒரு பிரச்சனை வந்தால் மாத்திரம்தான் தேவனை தேடுகிற மனிதர்கள். இன்றைக்கி உலகத்தில் உள்ள மக்களையெல்லாம் நீங்கள் பாருங்கள், அவங்க எதுக்காக பக்தி உள்ளவங்களாக இருக்காங்க தெரியுமா? ஏதாவது பிரச்சனை வரும்போது தான் அவங்க கடவுள் பக்கமாக திரும்புவாங்க. மற்ற நேரங்களில் அவங்க ஆண்டவரை தேடுவதில்லை. நான் சொல்கிறேன், அது உண்மையான ஒரு பக்தி அல்ல. நாம் எல்லாரும் ஆண்டவரை தொழுது கொண்டு ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் நான் உங்களுக்கு செவி கொடுப்பேங்கிறாரு. நீங்கள் தேவனை ஆராதிக்கணும். நீங்கள் நல்லா இருக்கும்போது ஆராதிக்கணும், சுகமாக இருக்கும்போது ஆராதிக்கணும். என்னென்ன தேவைகள் நடுவில் இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் தேவனை ஆராதிக்கணும். உயர்த்தப்பட்டாலும் ஆராதிக்கணும், தாழ்த்தப்பட்டாலும் ஆராதிக்கணும். எப்பொழுதும் தேவனை ஆராதிக்கிறவர்களுடைய ஜபங்களுக்கு தேவன் பதில் கொடுப்பார். தானியேல் புஸ்தகத்தில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று 3 வாலிபர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். விடுவித்தாரா? கட்டாயம் விடுவிச்சார். ஏன்னா அவங்க தெய்வத்தை எப்பவும் ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தரை தொழுது கொள்ளுகிற அவருடைய ஜனத்தினுடைய ஜபத்துக்கு ஆண்டவர் நிச்சயமாக பதில் தந்து அவர்களை ஆசீர்வதிப்பார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 21ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் அப்படிங்கிறார். அப்போ தேவனிடத்திலிருந்து நம்ம ஒரு நன்மையை பெறணும்னா அந்த மனுஷன் விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பார்க்க ஜெபிக்கிறவனாக இருக்கணும். விசுவாசம் இல்லாமல், தேவன் மேலே ஒரு முழுமையான நம்பிக்கை இல்லாமல், கர்த்தரை பூரணமாக விசுவாசித்து அவர் மேலே தன்னுடைய விசுவாசத்தை வைக்காமல் மனுஷனையும் மற்ற உலக மனிதர்களையும் நம்பி வாழக்கூடியவர்களுடைய ஜபத்துக்கு ஆண்டவர் நிச்சயமாக பதில் தரவே மாட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு தேவன் நமக்கு பதில் கொடுக்கிறார் அல்லது பதில் கொடுப்பார் என்கிற ஒரு விசுவாசம் இந்த நாட்களில் தேவை. அநேகருக்கு இன்றைக்கி ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்குள்ளே என்ன இருக்காதுன்னா விசுவாசம் இருக்காது. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், விசுவாசம்னா அது எப்படி, அது என்ன, அந்த விசுவாசம்னா எப்படி நான் தேவனை விசுவாசிப்பது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கர்த்தர் நமக்கு கொடுப்பார் என்கிற ஒரு விசுவாசம். கொடுத்த பிறகு சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவர் எனக்கு இதை செய்யட்டும், ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்தால் நான் ஆண்டவரை தேடி வருவேன்னு சொல்லுவாங்க. இல்லை, செய்கிறதுக்கு முன்பதாகவே தேவன் எனக்கு கொடுப்பார் என்று முழு மனதோடு விசுவாசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாசமே நம்முடைய ஜெபத்திற்கான பதிலை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். யோவான் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பார்த்தீங்களா, பாவிகளுக்கு தேவன் செவியே கொடுக்க மாட்டார். பாவத்தில் குடித்து வெறித்து அசுத்தமான வழிகளில் நடந்து கடவுளுடைய இருதயத்துக்கு வேதனை உண்டாக்கும் விதத்தில் வாழ்ந்து கொண்டு தங்களை ஏமாற்றி
குடும்பத்தாரை ஏமாற்றி, சமூகத்தை ஏமாற்றி, யார் அவங்கள ரொம்ப நம்பி இருக்கிறாங்களோ அவங்கள எல்லாரையும் ஏமாற்றி ஒரு பொய்யான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பாவியாகிய மனுஷனுக்கு தேவன் கட்டாயம் செவி கொடுக்கவே மாட்டார். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால்தான் செவி கொடுக்கிறாராம். தேவ பக்தியோடு அப்படி சித்தத்தை செய்கிறதுக்கு நம்முடைய இருதயத்தில் இடம் கொடுக்கும்போது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வேண்டுதல்களையும் நம்முடைய விண்ணப்பங்களையும் கேட்டு நமக்கு உண்மையாகவே பதில் கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரிடத்தில் உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்ப முன் வருவீங்களா? எனக்கு இந்த பாவ வழி வேண்டாம், எனக்கு இந்த அசுத்த வழி வேண்டாம், நான் தேவனை உத்தமமாக சேவிக்க விரும்புகிறேன், நான் தெய்வத்திற்கு பயப்பட்டு ஜீவிக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் உங்களை அர்ப்பணித்து பாருங்கள். கட்டாயமாக ஆண்டவராகிய தேவன் பாவியாக இருந்து மனம் திரும்புகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிச்சயமாக அற்புதம் செய்து அவனுக்கு நன்மையை கொடுப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 66:18 நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அங்கே வேதம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அருமையான வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். ஒரு மனுஷனுடைய இருதயத்தினுடைய சிந்தனை தவறாக இருந்தால், ஒரு மனிதனுடைய உள்ளத்தின் எண்ணங்கள் மோசமானதாக இருந்தால், அது தேவனுக்கு பிரியமில்லாததாக இருந்தால், அந்த மனுஷனுடைய ஜெபத்தை ஆண்டவர் ஒருபோதும் கேட்கவே மாட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கி அநேக மனிதர்கள் இருதயத்தில் பலவிதமான பாவ சிந்தனையோடு கூட பாவத்தில் வாழ்ந்து கொண்டு அவங்க தேவனை நோக்கி ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தராமல் மறுத்து விடுகிறார். நீங்கள் 51ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும்போது தாவீதினுடைய வாழ்க்கையில் ஒரு பாவ எண்ணத்தோடு கூட அவர் பாவத்தில் விழுந்து போன ஒரு நிலையில் அவர் தேவனிடத்தில் வந்து கதறுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? ஆண்டவரே, நான் என் தாயின் கற்பத்தில் நான் உருவாகிறதற்கு முன்பதாகவே ஆண்டவரே என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லி தன்னுடைய பாவத்தை அந்த சங்கீதம் முழுவதுமாக அவர் சொல்லி அறிக்கை செய்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த சங்கீதத்தில் அவருடைய மனம் திரும்புதலை பார்க்கலாம். அவர் சொல்லி அழுகிறார் தேவனை நோக்கி, ஆண்டவரே நான் பாவியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். 9வது வசனம் சொல்லுகிறது, என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டித்து நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்லி அவர் தேவனை நோக்கி தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். 7வது வசனத்தில் சொல்கிறார், நீர் என்னை ஈசோப்பினாலே சுத்திகரி, அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் அப்படிங்கிறார். அப்போ இதுதான் ஒரு மனுஷன் பாவம் செய்யும்போது அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்புகிற ஜெபம். நீங்களும் கூட இந்த 51ஆம் சங்கீதத்தை எடுத்து அதை வாசித்து உங்களிடத்தில் பாவம் இருக்கிறது என்கிறதை நீங்கள் உணரும் பொழுது இதுபோல் ஒரு ஜெபத்தை ஏறெடுத்து பாருங்கள். கர்த்தராகிய தேவன் உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களை பரிசுத்தப்படுத்துவார். என்னுடைய 17வது வயதில் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற பாக்கியம் எனக்கு கிடைத்தது. நல்ல ஒரு வாலிப பருவம் ஆரம்பமாகிற நேரம். பலவிதமான வாலிப பாவ இச்சைகளில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது ஆண்டவராகிய தேவனிடத்தில் என்னுடைய பாவத்தையெல்லாம் அறிக்கை செய்தேன். மனம் திரும்புவதற்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். அந்த வாலிப நாட்களில் நிறைய சோதனைகள், பாவ சோதனைகள் என்னை பயங்கரமாக சோதித்தது. ஆனால் தேவனாகிய கர்த்தரோ அந்த பாவ அழுக்கிலிருந்து என்னை தூக்கி எடுத்து அவருடைய இரத்தத்தினால் கழுகி என்னை அவருடைய பிள்ளையாக மாற்றி பரிசுத்தப்படுத்தினது நிமித்தம் இன்றைக்கி ஜெபம் பண்ணும் பொழுது, ஒரு தேவைக்காக தேவனிடத்தில் போய் நின்று விண்ணப்பம் பண்ணும் பொழுது
கர்த்தராகிய தேவனுடைய இயேசுடைய இரத்தத்தினால் கழுகப்பட்டு என்னை தாழ்த்தி ஜெபிக்கும்போது கர்த்தராகிய தேவன் அவருடைய அன்பின் நிமித்தம் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். ஏசாயா 1ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது அங்கே வேதம் சொல்லுகிறது, கைகளிலே இரத்தம் நிறைந்திருக்கிறதுனால ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டார் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த நாட்களில் நம்முடைய கையிட்டு செய்கிற வேலைகளில் அல்லது நம்முடைய கைகளினால் நாம் செய்யக்கூடிய கிரியைகள் இருக்குது பாருங்கள், அந்த கிரியைகள் அசுத்தமான கிரியைகளாக இருந்தால் தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தரமாட்டார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் நான் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன், நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன், உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. எவ்வளவு பாருங்கள், ஒரு பயங்கரமான வார்த்தை. இன்றைக்கி அநேகர் தங்களுடைய கைகளில் உண்மை இல்லை, மற்றவங்களுடைய பொருளை அபகரிக்கிறது, மற்றவங்களுடைய பொருளை திருடுவது, மற்றவர்களுக்கு விரோதமாக கை நீட்டுவது, இந்த கைகளில் அநேக நேரம் அசுத்தம் இருக்கிறது. லஞ்சம் வாங்கிறது, லஞ்சம் கொடுப்பது, ஏமாற்றுவது, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் இந்த கையினால் நிறைய தீமையான காரியங்களை செய்கிறாங்க. மற்றவங்களை அடிப்பது, மற்றவங்களை குற்றவாளியாக தீர்ப்பது, மற்றவங்களுக்கு விரோதமாக கைகளை உயர்த்துவது, இது எல்லாமே நம்முடைய கைகளினால் நடக்கக்கூடிய அநியாயமான காரியங்கள். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்க என கவனித்து கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நாம் இந்த நாட்களில் நம்முடைய பாவத்தை விட்டு மனந்தோம். 17 வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளை நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் என்று சொல்கிறார். 19 வசனத்தில் இப்படி சொல்கிறாரு, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஒரு மன மாற்றத்தை ஆண்டவர் விரும்புகிறார், மன மாற்றத்தை விரும்புகிறார். இன்னும் பாருங்க, 25 வசனத்தில் சொல்கிறார், நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன் அப்படின்னு சொல்கிறார். அருமையானவர்களே, நமக்குள்ள இந்த நாட்களில் ஒரு மனம் திரும்புதல் வந்தால், நம்முடைய பாவத்தை விட்டு நாம் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால் கழுகப்பட்டால் நீங்கள் கூப்பிட்ட உடனே கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். இந்த உலகத்தில் வேறு ஏதாவது வழிகள் இருக்கிறதா நம்முடைய பாவத்தில் இருந்து மனம் திரும்புவதற்கு என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு வழி இந்த உலகத்தில் இல்லை. பாவங்களை மன்னிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாருக்கும் அதிகாரம் இல்லை. ஏனென்றால் இயேசு ஒருவர் தான் பாவமில்லாத பரிசுத்தமுள்ள தெய்வம். அவரிடத்தில் எந்த பழுதும் இல்லை. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்கள் யாராகிலும் சொல்ல முடியுமா என்று கேட்டார். ஏனென்றால் இந்த உலகம் எல்லாமே பாவம் நிறைந்திருக்கிறது. நம்முடைய நீதியான கிரியைகள் எல்லாமே தேவனுக்கு முன்பாக ஒரு அழுக்கான கந்தையைப் போல இருக்கிறது என்று கர்த்தர் நமக்கு எச்சரித்து சொல்லியிருக்கிறார். மனுஷனுடைய நன்மையான கிரியைகளெல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் ஒரு கந்தையாகவே, அழுக்கு படிந்த கந்தையாகவே இருக்கிறது. நீங்கள் நினைக்கலாம், நான் நன்மையெல்லாம் செஞ்சு நான் நிறைய பேருக்கு நல்லதெல்லாம் செய்கிறேன், ஏழைகளுக்கு கொடுக்குறேன், தான தர்மம் பண்ணுறேன், இதனால் ஒன்றும் நீங்கள் பரிசுத்தமாக முடியாது. பரிசுத்தம் அடைவதற்கு நாம் ஒரு பாவி என்று நம்மளை ஒத்துக்கொண்டு தேவனிடத்தில் போய் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யணும். நான் பாவியாக இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு ஒரு மனம் திரும்புதலை கொடுங்க. நான் வெளியில் எல்லாருக்கும் என்ன நல்லவனாக நான் காண்பிக்கிறேன், ஆனால் உள்ளான மனதில் நான் ஒரு அசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு உதவி செய்யணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டால் நம்முடைய பாவங்களை இயேசு மன்னிப்பார். இன்றைக்கு 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த பூ உலகத்தில் வந்து சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தாரே, அந்த ரத்தம் சிந்தி மரித்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காகத்தான் சிலுவையில் மரித்தார். எல்லா மனுஷனுடைய பாவங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக. இதை நீங்கள் நம்பி உணர்ந்து இயேசு என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்திருக்கிறார் என்கிற சத்தியத்தை புரிந்து கொண்டு அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நீங்கள்
இரத்தத்தினாலே கழுகப்படுவதற்கு நீங்கள் இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது அவர் உங்களை சுத்திகரிப்பார், பரிசுத்தமாக்குவார், நீதிமானாக்குவார். அப்படி செய்யும் பொழுது நீங்கள் விண்ணப்பம் பண்ணி பாருங்கள், உங்கள் ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவராகி இயேசு பரிசுத்தத்தை தந்து உங்களுடைய விண்ணப்பம் ஜெபங்களுக்கு உண்மையாகவே செவிசாய்த்து பதில் தர ஆர்வமாக இருக்கிறார். உங்களை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வேளைக்காக நன்றி. எங்களுடைய விண்ணப்பம், எங்களுடைய ஜெபம், எங்களுடைய வேண்டுதல்களுக்கு எங்கள் தேவனாகிய கர்த்தர் மகிமையான பதிலை தந்து ஆசீர்வதிக்கிற நல்ல கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இப்பொழுது உம்மை நோக்கி, ஆண்டவரே என் ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருப்பதற்கு என்னுடைய பாவம் ஒரு தடையாக இருக்கிறது, நான் பாவத்தை விட்டு மனம் திரும்பவும் தேவனை தேடவும் சேவிக்கவும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று யார் ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் இயேசுவின் நாமத்தில் மன்னிக்கப்படுவதாக. இன்றைக்கே ஒரு மனம் திரும்புதலை பெற்று உம்முடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.